அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 27ஆம் தேதி, அதாவது 11/7/2025 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை. இந்த நன்னாள் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது? பொதுவாக வெள்ளிக்கிழமையே ரொம்ப மங்களகரமான நாள் சொல்லுவோம். கட்டாயம் எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யும். கோயிலுக்கே போக முடியலாலையும் பரவாயில்ல, வீட்டில் கட்டாயம் வழிபாடு செய்யும். வீட்டெலாம் சுத்தபத்தமாக தொடச்சி முடிச்சு வீட்டுடைய தெய்வங்களுக்கெல்லாம் பூஜை புனஸ்காரங்களாம் தடபுடலாம் நடக்கும். ஸோ இப்படிப்பட்ட இந்த நாள் சிம்மத்திற்கு சாதகமா பாதகமா? சாதகமா இருந்தால் பரவாயில்லைங்க, இன்னைக்கு நாளுடைய பலன் நம்ம தெரிஞ்சுக்காம கூட விட்டுறலாம். ஆனால் சாதகம் இல்லாத ஏதாவது விஷயம் நடந்துட்டா அது சமாளிக்கணும் இல்லையா? இதோட இந்த நாளில் நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்? ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒவ்வொரு நாளில் வழிபாடு செய்யறப்ப கூடுதல் பலன் தான். ஆனா எந்த தெய்வத்தையுமே நீ எந்த நாள்ல வேணா வழிபாடு செய்யலாம். தெய்வ வழிபாட்டிற்கு நேரம் காலம் கிடையாது. அந்த வகையில இந்த நாள் சிரமங்களை தனக்குள்ள மறைக்கிறதுல PhD பண்ணிருக்கக்கூடிய நம்முடைய சிம்ம ராசிக்கு சூரிய பகவானே அதிபதியாக கொண்டவங்க, சூழ்ச்சியில் தெரியாதவங்க, வெட்டு 1 துண்டு 2, வந்தாவா வராட்டி போ, நான் இப்படிதான், இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறான்னு மற்றவங்க சொன்னாலையும் பரவாயில்ல, என் மனசுல தோன்றத வெளிப்படையா பேசிட்டு போறேன். நான் உனக்கு வளைஞ்சு நலைஞ்சு பேசி பின்னாடி நான் உனக்கு என்னுடைய மனசை புரிய வைக்க அவஸ்தைப்படுறதுக்கு பதிலாக இப்பவே நான் யாருக்கும் பிடிக்காதனால இருந்துட்டு போறேன். ஆனா உண்மையா இருப்பேன் இல்லையா? இதுதான் சிம்மத்துடைய வாழ்க்கை. ஸோ இதனாலவே பல சிரமங்களை சந்திச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா கலியுகத்துல வாழ தெரியாத ராசினாக்க இந்த சிம்ம ராசி சொல்லலாம். அப்படி என்னம்மா இந்த சிம்ம ராசியை வாழாமலே போயிட்டாங்க அப்படின்னாக்கா இல்லை, உண்மையும் நேர்மையும் தூக்கிட்டு கஷ்டமாவே இருந்தாலும் வாழ்க்கை சிறப்பா போறதுக்கான முயற்சியில நீங்க இருந்துகிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த நாள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமா முடியும். இந்த நாள் சாதகமான நாள், தொட்டதெல்லாமே வெற்றி பெறக்கூடிய நாள். எதிர்பாராத பணவரவோட திடீர் செலவும் சேர்ந்து வரும். அந்த திடீர் செலவுங்கிறது சுப செலவா இருக்கும், பயப்பட வேண்டாம். அதே போல உடன்பிறப்புகள் வகையில சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களால சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கூட பிறந்துட்டாங்க இல்லையா, சமாளிச்சுதான் ஆகணும். அதே போல உறவுக்காரங்கிட்ட பேசும்போது வீண் மனவருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொந்த பந்தங்கள்கிட்டயுமே கொஞ்சம் பழக்க வழக்கங்கள்ல பார்த்து சூதானமா இருங்க, பொறுமையை கடைப்பிடிங்க. பேச்சுவார்த்தையா இருக்கட்டும், ஏதாவது செய்யறதா இருந்தாலும் சரி. அதே போல அலுவலக பணிகள்ல இருக்கிறவங்க, அரசாங்கத்துறை, தனியார் துறை, ஆண்கள் பெண்கள், எந்த துறைகள்ல நீங்க இருந்தாலும் சரி, யார்ட்டுமே வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. நீங்க உண்டு உங்க வேலை உண்டு. குறிப்பா கூட வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட எச்சரிக்கையா இருங்க. இதை எடுத்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய, வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், விற்பனை லாபம் அப்படிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் சுமாரா தாங்க இருக்கும். சுமார்னாக்க ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. முதலுக்கு மோசம் கிடையாது. ஒரு 1000 ரூபாய் வர வேண்டிய லாப நேரத்துல ஒரு 700 ரூபாய் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 300 ரூபாங்கிறது கொஞ்சம் குறைவுன்னு வச்சுக்கலாம். மற்றபடி சாதகம் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதே போல பணியாட்கள் ஒருத்தர் கீழே கூலி வேலை செய்தாலும் சரி, கொஞ்சம் செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா திரும்ப சொல்றேன், நீங்க யாராக இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள், சின்னவங்க பெரியவங்க, வசதி உள்ளவங்க வசதி இல்லாதவங்க, இன்னைக்கு நீங்க 1 ரூபாய் செலவு பண்ணாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செலவா அமையும். அதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்து நட்பு வட்டம் விரிவடைது. நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேற்ற போறீங்க. குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கி இருக்க போகுது. உங்களை சுத்தி இருக்கணும் பத்தின புரிதல் கிடைக்கும். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறீங்க. இதுல ஒரு முதலாளியா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க உங்களை மதிச்சு நடந்துப்பாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். ஒட்டுமொத்தமா இந்த நாள்ல நிறைய புதுமையான விஷயங்களை நீங்களும் செய்வீங்க, உங்களுக்குமே நடக்க போகுது. எல்லாத்துக்கும் மேல சிம்மராசிக்காரங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு பொன்னான செய்தி போன் மூலம் வரும். சொத்து பிரச்சனை சுமூகமா முடியும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். பயணங்களால அனுகூலம் உண்டு. அந்த பயணத்துல புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அவர்களால சில திட்டமிடுதலை நீங்க சாதிச்சுக்க முடியும். வெளிவட்டார தொடர்பு விரிவடையும். மகனுக்கோ மகளுக்கோ இது நாள் வரைக்கும் இருந்த அந்த கூடா பழக்க வழக்கம் விலக போகுது. முக்கியமான விஷயங்கள்ல இன்னைக்கு தைரியமா சில முக்கிய முடிவுகள் எடுக்க போறீங்க. அதே போல அரசாங்கத்தால ஆதாயம் இருக்கு. ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுறது நல்லது. பிள்ளைகளால சமுதாயத்துல அந்தஸ்து உயரும். மார்க்கெட்டிங் பிரிவுல இருக்கவங்களுக்கு வெளி வட்டாரத்துல கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். இதே போல கடன் பிரச்சனையால அவதிப்படக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு கடனை அடைக்கிறதுக்கான வழி பிறக்கும். தடைப்பட்ட காரியங்கள் நல்ல விதத்துல முடியும். புதிய பொருட்களை வாங்குவீங்க. படிப்புல ஆர்வம் கூடும். பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாச்சுன்னா இன்னைக்கு தாராளமா செய்யுங்க. அதுக்கு ஏதுவான காலம் தான். ஆனா நிதானமா செயல்படணும், அதுதான் நல்லது.
அடுத்து பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். உத்தியோகத்துல மதிப்பு கூடுது. இதுவே திருமணமான ஆண்களா இருக்கீங்கன்னாக்கா மனைவி வழியில உதவிகள் உண்டு. திருமணமான பெண்களா இருக்கீங்கன்னாக்கா கணவர் வழியில உதவிகள் உண்டு. உடலாம் சிறப்பா இருக்கு. மேலும் உத்தியோகத்திலேயே அலுவலகத்துல இருக்கவங்களுக்கு வேலை பளு குறையுது. பணத்தை தாராளமா செலவழிக்கூடிய அளவுக்கு இனி கையிருப்பு கூட தான் செய்யும். நீண்ட தூர பயணங்கள் வெற்றி கொடுக்கும். சொத்து பிரச்சனை குறையுது. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால மனமகிழ்ச்சி உண்டு. புதிய நண்பர்களுடைய அறிமுகத்தினால உற்சாகமா இருக்க போறீங்க. இந்த உற்சாகம் நிலைச்சிருக்கு. சொந்த பந்தங்கள், அக்கம் பக்கம் எல்லாருக்கிட்டுமே, குடும்பத்துல இருக்கிறவங்கிட்டுமே கூட சமாதானமா நடந்துக்கோங்க. பெரிய காரியங்கள்லாம் விரைவா செஞ்சு முடிச்சுக்கலாம். விஐபிகள் அறிமுகம் ஆவாங்க. சோர்வு நீங்கி உற்சாகமா செயல்பட போறீங்க. வங்கியில் ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்க, அந்த கடன் உதவி கிடைக்க போகுது. இதோட குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல அதிகமா அக்கறை தேவைங்க. அதிகாரிகளுடைய கெடுபிடியால கொஞ்சம் உழைப்புல பயனை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை வரும். நம்ம நல்லா பண்ணியிருப்போம், நமக்கு தான் வந்துட்டு பதவி உயர்வோ சம்பள உயர்வு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த மேலதிகாரின்ற அந்த அதிகாரத்துவத்துல கொஞ்சம் உங்களை வந்து சீண்டி பார்ப்பாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துடாதீங்க, அமைதியா இருங்க. அப்புறமேட்டுக்கா அவங்களே வந்து அடங்கி போயிடுவாங்க. ஏன்னா உங்களுடைய உதவின்றது அவங்களுக்கு தினம் தேவைதான். சும்மா அப்படி போட்டு பார்க்கறது அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதி. உழைப்பின் பயனை அனுபவிக்கணும்னு நினைச்சக்க அமைதி கடைப்பிடிங்க. அதுபோல உணர்வுபூர்வமான விஷயங்களை வீட்டில் விவாதிக்காமல் இருக்கிறது நல்லது. தனலாபம் பெருகும். நவீன பொருட்களை வாங்குவது இன்னைக்கு லாபத்தை கொடுக்கும். உங்களுடைய திட்டங்களை இன்னைக்கு திறம்பட செயல்படுத்த வாய்ப்பு அமையும். தொழிலில் வளம் பெருகும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவங்களுக்கு மாற்றம் உண்டாகக்கூடிய நாள். ஸோ எல்லா விதங்களிலுமே இன்னைக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்கும். செல்வ நிலை சீரா உயரும். ஸோ எப்படி பார்த்தாலும் சரி, இந்த வெள்ளிக்கிழமை நம்முடைய சிம்ம ராசிக்கு எல்லா வளமும் பெறக்கூடிய இனிய நாள். பெண்களால் லாபம் ஏற்படும். உல்லாச பயணங்கள் மூலம் உள்ளம் மகிழும். இதோட உங்களுக்குன்னு தனியா வீடு அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல சுபகாரியங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. உடைய இனிமையான பேச்சுக்களால ஆதாயம் உண்டு. மாணவர்களை பொறுத்திருக்கும் கல்வியில சிறப்பா இருக்க போறீங்க. அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம். பெரிய மனுஷங்கிட்ட ஒத்து போகாத நிலை ஏற்படுங்க. அதனால எல்லாருக்கிட்டையுமே பொறுமையா இருங்க. இந்த இடம் ஏன் நான் பொறுமையா இருக்க சொல்றேன்னா, பெரியவங்க அப்படிங்கிறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்காம நடந்துப்பாங்க. ஏன்னா அவங்க குழந்தை மாதிரி மாறிடுவாங்க. உங்களுக்கு அப்ப என்ன தோணுன்னா, இவ்வளவு பெரிய மனுஷங்களா இருக்காங்க, அது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்க, நம்மளை இப்படி காயப்படுத்துறாங்க, நம்ம கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க அப்படின்னு கொஞ்சம் கோபம் வரும். அந்த இடத்துல தான் நீங்க அமைதியா இருக்கணும். சமாளிக்க முடியாத செலவுகள், சமாளிக்க முடியாத கடன் பிரச்சனை எல்லாமே கட்டுக்குள்ள வரும். புதிய தொழில் தொடங்குறீங்களா, சாதகமான சூழல் அமையும். எதிர்பார்த்த தன வரவிருக்கும். மன வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகமாகும். கனவுகள் எல்லாமே இன்னைக்கு இனிமையை கொடுக்கும். நியாயமா நடந்துப்பீங்க. தெய்வ பக்தியால மன நிம்மதி கூடும். இறைவனுடைய திருவருளால இந்த நாள் வாழ்க்கையில நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும். உடைய மனசுக்கு இனிய சம்பவங்கள் அமையும். இதோட போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகள் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல விழிப்புணர்வு தேவைங்க. மனசுல இருக்கக்கூடிய ரகசியங்களை யார்கிட்டயுமே வெளிப்படுத்தாதீங்க. எது செய்தாலும் சரி சிந்தித்து செயல்படுங்க. வியாபாரத்துல லாபம் அதிகமாகும். வாகனம் தொடர்பான பயணங்கள் மூலம் மனதில் மாற்றம் உண்டாகுது. ஒட்டுமொத்தமா வெற்றிகள் தொடரும். இதே குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள் சாதகமான நாள். எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அது எதுவும் வேணா இருக்கட்டும், நினைச்சது நடக்கும். இதோட சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகள் நல்ல வளர்ச்சி பெறுங்க. பணத்து குறைவு இருக்காது. நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைக்கூடி வரும். எதிர்பார்த்தபடியே வியாபாரத்துல உடைய வாடிக்கையாளர்கள்லாம் வந்து ஒத்துழைப்பா நடந்துப்பாங்க. நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லையா, சரி இப்படி மட்டும் என்னுடைய தொழில் போச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு நாள் இருக்கும். இதோட வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் பணியிட சூழலா, அடப்போமா அந்த வேலையை விட்டுலாம் போல இருக்குது, கவர்மெண்ட் வேலையாவே இருந்தாலும் போப்பா அப்படின்ற அவஸ்தை உங்களுக்கு இருந்தா கூட அந்த அவஸ்தைகள் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனா என்னதான் இன்னைக்கு மகிழ்ச்சி கொடுக்குது அப்படின்னு நினைச்சாலும் உங்களுடைய வேலையில கண்ணும் கருத்துமா இருந்துக்கோங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து பிடிக்கிற மாதிரிதான் இருக்கும். கூட வேலை பார்க்கறவங்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். எந்நேரமும் எல்லாரு மேலேயுமே ஒரு கண் இருக்கணும். ஏன்னா ஏமாந்தா நம்மளை வந்து பார்த்தினாக்கா அவங்க செய்த ஏதாவது ஒரு வெள்ளங்கத்துல நம்மளை இழுத்து விட்டுடுவாங்க. மற்றபடி அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான நாள், மாணவர்களுக்குமே சிறப்பான நாள். இதோட விவசாய பணிகள் இருக்கு. உங்களுடைய விளைபொருளுக்கு நீங்க குறித்த விலை கிடைக்கும். லாபம் கை நிறைய கிடைக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மக நட்சத்திரத்தை பொறுத்திருக்கேன். இந்த நாள் நீங்க எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கக்கூடிய நாள். எடுக்கக்கூடிய வேலையில லாபம் உண்டாகும். அரசு வழி முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய நாள்.
இதோட உடன்பிறப்புகளால சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அது பெருசாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அடுத்து பூர நட்சத்திரம். மேல் அதிகாரிகிட்ட பேசுறப்ப எச்சரிக்கையா இருக்கணும். குடும்பத்திலயும் சரி, வெளிவட்டாரத்திலயும் சரி, பேச்சில் இன்னைக்கு நிதானம் தேவை. அதே போல செயல்பாடுகள்ல திட்டமிடுதல் இருக்கணும். பூர்வீக சொத்து கொடுத்த பிரச்சனைகள்ல முடிவு வரும் உங்களுக்கு சாதகமான. அடுத்து வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. மேலும் ஒரு வாட்டில சொன்னாக்க இந்த நாள்ல பூர நட்சத்திரம் சிந்தித்து தான் செயல்படணும். அடுத்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். நீ எதிர்பார்த்த மாற்றங்களை தரக்கூடிய நாள். பிள்ளைகளுக்காக நீ மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். உறவுக்காரங்களாம் உதவி கேட்டு வீடு தேடி வருவாங்க. அதே போல பணவரவுங்கிறது நீங்க காலையிலேயே எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கலனா கூட காலையிலேயே பணவரவு உண்டு. ஸோ மகிழ்ச்சி இந்த நாள்ல இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 100க்கு 100% இந்த நாள் சாதகம், வெற்றி, அனுகூலம், அமைதி, மனசுக்கு நிறைவுன்னு சொல்லிட்டு சகல விதங்கள்லையுமே சௌபாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான். ஸோ இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே சிம்மத்திற்கு இப்படியே அமையட்டுன்னு சொல்லி அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம ஒரு வேண்டுதலை வச்சுப்போம். இதோட இந்த நாள்ல சிம்ம ராசி வழிபாடு செய்ய வேண்டியது. துள்ளித்திரியும் சிங்கத்தின் மீது பவனி வரக்கூடிய அம்பிகையை வழிபாடு செய்ய இந்த வெள்ளிக்கிழமை நல்ல காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும். நடக்கவே நடக்காதுன்ற விஷயம் கூட, கஷ்டகாலம் எல்லாமே மறைஞ்சு போகும். நம்பிக்கை இருக்கும். குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம் நீடித்து நிலைக்கும். நம்ம எல்லாருமே கடவுளை வழிபாடு செய்யறது எதுக்குங்க? குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். ஸோ இந்த நாள்ல நீங்க அம்பிகையை வழிபாடு செய்வதனால மங்களம் உண்டாகும் வீட்டுல. இந்த நாள்ல வீட்டுல குத்துவிளக்கு ஏற்றதுமே சிறப்பு. அதே போல உங்களால முடிஞ்சதுன்னா சுமங்கலி பெண்களுக்கு ரவுக்க துணி, தேங்காய், பழம், பூ, மஞ்சள், பாக்கு, குங்குமம் உங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 பேருக்கோ 5 பேருக்கோ இல்ல ஒருத்தருக்கோ தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இந்த மாதிரி கொடுப்பதனால திருமண தடையா, குழந்தை பாக்கியம் கிடைக்கலையா, சொத்து பிரச்சனையா, வீட்டுல நிம்மதி இல்லையா, சகல பிரச்சனைகளுக்குமே இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு வழிகாட்டும். இதோட இந்த நாள்ல நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல்: ஓம் அம்பிகையே போற்றி போற்றி, ஓம் ஆதி பராசக்தியே போற்றி போற்றி, ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி போற்றி, ஓம் புவனேஸ்வரியே போற்றி போற்றி. அம்மனை எந்த வடிவத்துல வேணா, எந்த பெயர் சொல்லி வேணா கூப்பிடுங்க.